இயேசு கிறிஸ்து நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. இன்று நாம் இஸ்ரவேல் தேசத்தை குறித்தும் அங்கு நடக்கும் சூழ்நிலைகளை குறித்தும் வேத ஆதாரத்தை கொண்டு நாம் தியானிப்போம். எரேமியா 31. இது ஏன் இந்த பதிவு போடுறோம்னா, இப்போ நேற்று இன்னும் 2-3 நாளுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, உலகத்துல நிறைய நாடுகள்ல யூத மக்களை குறி வச்சு தாக்கப்படுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் யூத மக்களை குறி வச்சு தீவிரவாதிகளால் சுடப்பட்டு 16 பேர், 12 பேர் 10 பேர் என்னாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டுங்கெல்லாம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக போனப்போ ஒவ்வொருத்தராக இருந்து இப்போ 16 பேர் இறந்துருக்காங்க. இது யூத மக்களை குறி வச்சு அங்கே தாக்கப்படுது. அங்கே மட்டும் இல்லை, இங்கிலாந்துலேயும் தாக்கப்பட்டிருக்காங்க, ஜெர்மனியில் தாக்கப்பட திட்டமிட்டு இருந்தாங்க, அது தடுக்கப்பட்டது. நெதர்லாந்து, இது மாதிரி நிறைய நாடுகளில், உலகத்தில் நிறைய நாடுகளில் யூத மக்களை குறி வச்சு தாக்கப்படுது. இதை அமாஸ், காசா அவர்களுடைய அந்த தீய செயலால் தான் இந்த அளவுக்கு உலகத்தில் அவர்கள் மேலே, இஸ்ரேல் மேலே போயிட்டு அந்த மக்களை கொல்லவும், அவர்கள் காசாவில் உள்ள இந்த மக்களை கொல்லவும், இது என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு உலகம் முழுவதும் யூத மக்கள் குறி வைக்கப்படுறாங்க. யூத மக்கள் குறி வைக்கப்படுறதுனால அங்கங்கே அப்பாவி மக்கள், இவர்களுக்கும் அதற்கு எந்த தொடர்பும் இருக்க வாய்ப்பில்லை. இவர்கள் வேறொரு நாட்டில் இருக்காங்க, அங்கே நாட்டில் நடக்கிற சம்பவத்துக்கு அங்கே உள்ள தீவிரவாதிங்க, இந்த இஸ்லாமிய தீவிரவாதி இவர்கள் பார்த்திங்கன்னா, இவர்களை அன்றைக்கு இங்கிலாந்தில், ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி, இது மாதிரி நாடுகளில் இவர்கள் அகதிகளாக வந்தாங்க. அகதிகளாக ஈராக் போரில், ஈரான் போர், முந்தி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஈராக் போரில், மற்றபடி ஆப்பிரிக்கா நாடுகளில் உள்ள சூடான், நைஜீரியா, எத்தோப்பியா, இங்கெல்லாம் உள்நாட்டு கலவரம், உள்நாட்டு போர், இந்த போர்களில் இவர்கள் அகதியாக வந்தவங்க அந்த தேசத்தையே சீரழிச்சிட்டாங்க. பிரான்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அகதிகள் அவர்கள் எடுத்துக்கொண்டாங்க. அகதிகளாக வராங்களேன்னு அவர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் கொடுத்து நல்ல வசதி வாழ்க்கை, அவர்கள் பிறந்த தேசத்தில் இல்லாத வசதி வாய்ப்புகளை ஆஸ்திரேலியாவிலையும், ஃப்ரான்ஸ்லேயும், இங்கிலாண்டில், எல்லா நாடுகள்லையும் இவர்களை நல்ல உயர்வான நிலையில தான் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. ஆனாலும் அந்த மக்கள் அந்த நன்றி விசுவாசம் இல்லாமல் இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதலில் செயல்படுறாங்க. அப்படி செயல்பட்டு தான் இன்றைக்கி யூத மக்கள் மேலே 16 பேர், இதே இந்த 3 நாள் ஜெர்மனியில் பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதலை தடுத்துருக்காங்க. இதே ஆஸ்திரேலியாவிலையும் ஒரு காரில் வெடிபொருள் வச்சுருக்காங்க, அதையும் தடுத்துருக்காங்க. போல் அவர்கள் உலகத்தில் எல்லா இடத்துலையும் வாழப்போன இடத்துல வாழ்வதை விட்டுட்டு இது மாதிரி வன்முறை செயலில் ஈடுபடுறது. அதுக்கு காரணம் யாருன்னு நம்ம பார்த்தோன்னா, அவர்களுடைய அந்த மத கோட்பாடு அவர்களை அத்தகைய தீய செயலில் அவர்களை ஈட்டு செல்லுது. இதில் பார்த்தீங்கன்னா, தந்தை பிள்ளை, தந்தை மகன் இருவருமே துப்பாக்கி எடுத்து தீவிரவாத செயலில் ஈடுபட்டிருக்காங்க. நம்ம எல்லா இஸ்லாமியரும் சொல்ல வரல, ஆனால் உலகில் நடக்கிற எல்லா தீவிரவாதத்துக்கும் இஸ்லாமியருடைய கை இல்லாமல் இல்லை. எல்லா தீவிரவாத செயல்களிலும் இஸ்லாமியருடைய கை இருக்கு. நான் சொல்றது ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு, தான் தேசத்துக்குள்ளேயே பண்ணுறது, அவங்க தேசத்தில் சில உள்நாட்டு பிரச்சனையில் பண்ணுறது, அது வேற. சம்மந்தமே இல்லாததை போய் தீவிரவாதம் பண்ணுறான் பார். இப்போ பாகிஸ்தானை சேர்ந்தவர், அவருடைய தகப்பனார் அங்கே போயிருக்காரு பஞ்சம் பழிக்கும். இந்த பையன் அங்கே படிக்கிற பையன் இத்தகைய அப்பா தன் பிள்ளைக்கு தீவிரவாதத்தை சொல்லித்தராருன்னு அது என்ன சித்தாந்தமாக இருக்கும்? ஒரு தனி மனிதன் ஏதோ ஒன்று ஈர்ப்பு, ஏதோ ஒரு பாதிப்பால் ஈர்க்கப்பட்டு ஏதோ தவறு செய்கிறான்றது கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனாலும் ஏற்றுக்கொண்டாலும் தந்தையும் மகனும் இருவரும் சேர்ந்து ஒரு துப்பாக்கியை, ஆளுக்கு ஒரு துப்பாக்கி வச்சுக்கிட்டு மக்களை கொல்றான்னா அது எந்த அளவுக்கு அவர்களுக்கு யூதர் மேலே உள்ள வெறுப்பு, யூத வெறுப்பு, யூதர்களை அழிச்சிடணும் அப்படின்ற அந்த யூத வெறுப்பு இத்தகைய இழிச்செயல். இது தந்தையும் மகனும் போய் துப்பாக்கி எடுத்து தீவிரவாதம் பண்ணுறான்னா
அதை விட ஒரு இழிச்செயல் எதுவுமே இல்லை. அதை கற்றுக் கொடுத்த சித்தாந்தம் அது சரியானதாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, யூத மக்களை அழிச்சிருவோம். அங்கே உள்ள சுற்றி உள்ள அரபு நாடுகள், ஈரானில் இருந்து, ஈராக்கில் இருந்து, லெபனான், சிரியா, சவுதி அரேபியா, ஜோர்டான், எகிப்து, இன்னும் அநேக நாடுகள், எத்தோப்பியா, இவர்களுக்கெல்லாம் வந்துன்னா யூத தேசம் அந்த மண்ணில் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அவர்களை அழிச்சிடணும், அவர்களை ஒழிச்சிடணுன்னு இந்த 100, 70, 80 ஆண்டுகளாக இதே தான் சொல்லிட்டு வராங்க. இதே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா யூத மக்களை பெர்சியா தான் ஈராக் சேர்ந்த அன்றைய தேசம், அவர்கள் பிடிச்சிட்டு போனாங்க. ரோமானியர்கள் பிடிச்சிட்டு போனாங்க. ரோமானியர்கள் அழிச்சு பார்த்தாங்க. 2000 வருஷமாக அவர்களை அழிக்க பார்த்து இந்த உலகத்தில் அழிக்கவே முடியாத ஒரு இனம்னா அது யூத இனம் தான். இந்த சின்ன சின்ன ஆட்கள் தனித்தனியாக தீவிரவாதம் பண்ணியா யூத மக்களை அழிக்க முடியும்? எந்த காலத்துலேயும் அது சாத்தியமில்லை. அதுக்கு தான் வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, எரேமியா 31, 35, 36 சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர ஞாமங்களை இரவு வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும் சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ளவராகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த ஞாமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு ஒழிந்து போனால் அப்போது இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக என்றைக்கும் ஒரு ஜாதியாய் இராதபடி அற்று போவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பகல் வெளிச்சத்துக்கு சூரியனை, இரவு வெளிச்சத்துக்கு சந்திரனும் நட்சத்திரங்களும் படிச்சிருக்கிறேன், உருவாக்கி இருக்கிறேன். அலைகள் கொந்தளிச்சாலும் அதை சமுத்திரத்தை குலுக்குகிறவரும் கொந்தளிக்கத்தக்கதாக குலுக்கிறவரும் சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள கர்த்தர் சொல்றார். இந்த ஞாமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடி ஒழிந்து போனால் அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததி எனக்கு முன்பாக என்றைக்கும் ஒரு ஜாதியாயிராதபடி அற்று போகும். இப்போ சூரியனும் சந்திரனும் என்னைக்கு எனக்கு முன்னாடி அவர் படித்தது எனக்கு முன்னாடி என்னைக்கு இல்லாமல் போயிருதோ அன்னைக்கு தான் இஸ்ரவேல் சந்ததி அற்று போகும், இல்லாமல் போகும்ன்றார். அது வரைக்கும் இவர்கள் சின்ன சின்ன தாக்குதல் பண்ணிட்டு இஸ்ரேல்கிட்ட பெரிய அடி வாங்குவாங்க. இப்போ இஸ்ரேல் இதற்கெல்லாம் யார் காரணம் என்ன இதெல்லாம் இன்னத்துக்கு புலன் விசாரணை பண்ணிட்டு இருப்பாங்க. அது பெரிய தேசமாக இருந்தாலும் பெரிய அமைப்பாக இருந்தாலும் எந்த குழுவாக இருந்தாலும் அவர்கள் இன்னத்துக்கு ஆய்வு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆய்வு பண்ணிட்டு அப்புறம் அடிக்கும்போது ஐயோ குய்யோன்னு கத்துறது, இஸ்ரேல் அடிக்கிறான். இவர்கள் பண்ணுற இந்த தீவிரவாத செயல், போரில் இராணுவ வீரன் மறிக்கிறான்னா கூட அதை ஒரு தேசம் பெருமையாக எடுத்துக்கும். ஆனால் ஒரு தேசத்தில் அப்பாவி மக்கள் மறிக்கும்போது எப்பேற்பட்ட மனிதனுக்கும் கோபம் வரும் இல்லையா? இப்போ இஸ்ரேல் என்ன செய்யணும், அதிக கோபத்தில் இருக்கும். இதை யார் செஞ்சது என்ன செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆய்வு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிக்கும்போது தான் தெரியும் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் சகரியால் என்ன சொல்றாரு, அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளும் அழிக்க பார்ப்பேன். எவ்வளோ தெளிவாக சொல்றாரு பாருங்க. சகரியா 2000 2500 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. என்ன சொல்றாரு, அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளும் அழிக்க பார்ப்பேன். இப்போ எருசலேமில் இருக்கிற யூத மக்களுக்கு விரோதமா உலகத்துல யார் வந்தாலும் அதை அழிக்கிறது யாரு? ஆண்டவர் தான் அழிக்கிறார், மனுஷன் அழிக்கல இல்லையா? மனுஷன் அழிச்சான்னு நாம சொல்லக்கூடாது. இஸ்ரேல் அழிச்சது யூதர்கள் அழிச்சாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நான் அழிப்பேன்றாரு. அதனால இந்த சூரிய சந்திரன் இந்த உலகம் அழியும் போது தான் அழியும். அது இருக்கிற வரைக்கும் யூதர்கள் இருப்பாங்க, அவர்களை அழிக்க முடியாது. அவர்களோட அன்பா நட்பா அவர்களோடு பழகலாம். அவர்கள்கிட்ட இருக்கிற அறிவு திறமையும் அவர்களுடைய வளர்ச்சிகளையும் நாமும் அவர்களிருந்து கற்றுக்கலாம். கற்றுக்கின்னு அது மூலம் வளர்ச்சியை பெறலாம். இன்றைக்கி ஈரானில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை. தண்ணி இல்லாமல் அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா பட்டினியாக பசியாக வெவ்வேறு கிராமங்களை தேடி ஓடுறாங்க. உலகத்தில் எல்லாருமே நகரத்தை தேடி தான் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு நகரத்துக்கு வருவாங்க. இன்றைக்கி நகரத்திலிருந்து எல்லாரும் கிராமத்தை தேடி ஓடுறாங்க. ஏன்னா அந்த தலைநகரில் தண்ணி இல்லை. ஈரான் தலைநகரில் தண்ணி இல்லை. அந்த தண்ணியை உருவாக்குறது எப்படி? அது மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை இஸ்ரேலோட கற்றுக்கொள்ளாமல் இஸ்ரேலை எப்படி அழிக்கலாம்னு சொல்லிட்டு இவர்கள் முயற்சி பண்ணியிருந்தா இஸ்ரேலை அழிக்க முடியாதுன்னு வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இதெல்லாம் அவர்கள் படிக்கணும்.
படித்தாங்கன்னா கூட அவர்களுக்கு வந்து அந்த பிடிவாத குணம் ஜாஸ்தி. அவர்கள் வந்து அதை பார்க்க மாட்டாங்க. சரி, உபாகம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய ராஜாக்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பார், அவர்கள் பேர் வானத்தின் கீழ் இராதபடிக்கு அவர்களை சங்கரிக்க கடவாய், நீ அவர்களை சங்கரித்து தீரு மட்டும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவில் பார்த்தீங்கன்னா ஹசன் நசருல்லா அவர் தான் ராஜா மாதிரி அந்த அமைப்புக்கு. அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி அவருக்கு கீழே இருக்கிற எல்லா தளபதிகளும் இஸ்ரேல் வந்து அழிச்சிட்டாங்க. இதே மாதிரி ஈரானில் உள்ள தளபதிகளும் அழிச்சாங்க, விஞ்ஞானிகளும் அழிச்சாங்க. அதே போல் ஏமனுடைய பிரதமர், இராணுவ மந்திரி, இது மாதிரி ராஜாக்களே பார்த்து அவர்கள் ராஜாக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பன்ற ஆண்டவர் சாதாரண சிப்பாயி, ஒரு மிலிட்ரிக்காரனோ ஒரு போலீஸ்காரனோ இல்லை, யார் தலைமை அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்களையே அவர்கள் அழிக்கிறதுக்கு நான் கையிலே ஒப்பு கொடுப்பேன்ற ஆண்டவர். அப்படி தான் இன்றைக்கி எல்லாரையும் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்கள தான் இஸ்ரேல் அடிக்குது. சின்ன நாடு, சுற்றி இருக்கிற அத்தனை அரபு நாடையும் அடிக்கிறான். இந்த வலிமையும் இந்த அறிவும் இந்த திறமையும் இவர்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு ஒருவர் கூட இது வரைக்கும் ஆய்வு பண்ணதே இல்லை. ஆய்வு பண்ணாக்கா இவர்கள் வந்து இஸ்ரேலோட நகைய போர்லாம் செய்ய மாட்டாங்க, அவங்களோட நட்பாக இருப்பாங்க. இதெல்லாம் வேதத்தில் அவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் ஆண்டவர்களை அவர்களே அழிப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? இதில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையும் வீணா போகாது. ஆண்டவர் வார்த்தை இல்லையா, இதுதான் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு ஆய்வு பண்ணுறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு பூமியில் அப்படியே நடந்துச்சு. பரிசுத்த வேதாகமத்தில் பைபிளில் சொல்லப்பட்ட அத்தனை வேத வசனங்களும் தீர்க்க தரிசனங்களும், எரேமியா சொன்னது, எசையா சொன்னது, எசேக்கியேல் சொன்னது, தீர்க்கதரிசிகள் சொன்னது அத்தனையும் ஆண்டவர் சொல்லி அவர்கள் சொல்லப்பட்ட வேத வசனங்கள் இன்றைக்கு அப்படியே நடக்குது. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகள் கனியை புசிப்பார்கள். ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஆண்டவருடைய வேத வசனம் எப்படி நடக்குதுன்னு ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். இஸ்ரேல் வந்து ஒரு பாலைவனம், ஒரு ஜதுப்பு நில, ஒரு பள்ளத்தாக்கு பூமி. அந்த பூமியில் அங்கே இருக்கிற பழம், அங்கே இருக்கிற பேரிச்சம்பழம், எல்லா இடத்துலையும் பேரிச்சம்பழம் இங்கேருந்து வருது, அங்கேருந்து ஈரானில் வருது, சவுதியில் ஏமனில் வருதுன்னாங்க. ஆனால் இஸ்ரேல் பேரிச்சம்பழம் மாதிரி ஒரு பெரிய பேரிச்சம்பழமும் சுவையும் நீங்கள் வேறு எந்த பேரிச்சம்பழத்துலையும் பார்க்க முடியாது. அதே மாதிரி அவளுடைய ஆப்பிளோ ஆரஞ்சு பழமோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய பழம், ரொம்ப சுவை மிக்கதாக இருக்குது. ஆனால் விவசாயத்துக்கு தகுதியே இல்லாத ஒரு பூமி, அது பாலைவன பூமி. அந்த பாலைவன பூமியில் திராட்சை தோட்டங்களை நாட்டி அவர்கள் பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவர்கள் கனியை புசிப்பார்கள். இது மாதிரி பாழான ஒரு தேசத்தை இன்னைக்கு சொர்க்க பூமியாக மாற்றி வச்சிருக்காங்க. இது மாதிரி வந்து அந்த பாலஸ்தீனில், அந்த காசாவில் இருக்க மக்கள் அதெல்லாம் செய்யாமல் இஸ்ரேல் போட்ட பைப்லைன் தண்ணீர் குழாய்களை அறுத்து அதில் வந்து ராக்கெட் செய்கிறான். இப்போ இவன் எங்கேருந்து வளர்ச்சி அடைவான்? இவன் தீவிரவாதத்தில் அழிவு நோக்கி போகிறான். அதனால தான் அழிஞ்சுனே இருக்கிறான். இதை விட்டுட்டு மற்ற நாடுகளில் இருக்கிற யூத மக்களை குறி வைக்கிறாங்க தீவிரவாதிங்க. அவர்களுக்கு வந்து சரியான பதிலடி வந்து இஸ்ரேல் கொடுக்கும். வேற எந்த தேசமாவது கொடுப்பேன்னு சொல்லிட்டு கொடுக்காம போகலாம். ஆனால் இஸ்ரேல் வந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டா அது 100 வருஷம் ஆனாலும் விடாது. அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்றார். அவங்க இஸ்ரேல் மக்கள் நிறைய ஆண்டவருக்கு விரோதமான வழிபாட்டு முறைகளை செய்ததுனால அவர்கள் பல தேசங்களுக்கு ஆண்டவர் அனுமதிச்சினால்தான் மற்றவங்க அங்கே போகிறாங்க. இப்போ கூட வந்து இந்த தீவிரவாத தாக்குதலாம் ஆண்டவர் அனுமதிக்காமல் நடக்காது. அவர் அனுமதிக்கிறாருன்னா இந்த மக்கள் திரும்பவும் வந்து இஸ்ரேல் தேசத்துக்கே போகணும் அப்படின்றதுக்காக நடக்கக்கூடிய ஆவிக்குரிய ஒரு செய்தியும் இருக்குது. நாம் உலக பிரகாரமான செய்தியை தான் பேசிகிட்டு இருக்கோம். அவர்கள் வந்து திரும்பவும் இஸ்ரேல் தேசத்துக்கு எல்லா மக்களும் போகணும்னு சொல்லிட்டு இத்தகைய நெருக்கடி கூட ஆண்டவரே கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. சரி, அது ஆவிக்குரிய விஷயம். இப்போ உலக பிரகாரமாக ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது? எரேமியா 45ஆம் வசனம், காசா மொட்டையடிக்கப்படும், அவர்களுடைய பள்ளத்தாக்கிலே மீதியாகி அஸ்குலோன் சங்காரமாகும்.
போய் இந்த வார்த்தை, இந்த வசனம் உலக மக்கள் வந்து இது உலக அரசியல் தெரிஞ்சவங்க, உலக ஞானம் உள்ளவங்க இதை வந்து உன்னிப்பா கவனிக்கணும். உன்னிப்பா கவனிச்சு காசா மொட்டை எடுக்கப்படும். இன்னைக்கு காசாவில் ஒரு பில்டிங் இல்லை, 90% அனைத்து பில்டிங்கும், அனைத்து வீடுகளும், அனைத்து வணிக வளாகங்கள் எல்லாமே தரைமட்டமாக இருக்குது. எல்லாம் கூடாரத்தில் தான் இருக்காங்க. கூடாரம் இப்போ பனிக்காலம், மழைக்காலமா, இனி அந்த மக்களுடைய நிலை என்னன்னு யோசிக்கணும். இவர்கள் வந்து இந்த தீவிரவாதத்தை கையில் விட்டுட்டு வாழ்வதற்கு சரியான பாதை எது, வாழ்வதற்கு அமைதியாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சித்தாந்தம் ஏதோ அதையாவது இவர்கள் நாடி போகணும். அதை விட்டுவிட்டு தவறான சித்தாந்தத்தை கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து தந்தையும் பிள்ளையுமே வந்து ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபடுறான்னா அதை விட ஒரு மோசமான ஒரு செயல் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் இவர்கள் எந்த நாட்டில் எந்த சூழ்நிலை இஸ்ரேல் மக்களை தாக்கினாலும் இஸ்ரேலுடைய பதிலடி என்பது அவர்களுக்கு இதை விட 100 மடங்கு மிகப்பெரியதாக தான் இருக்கும். அவர்கள் அதை உணர்ந்து கொண்டு சமாதான பாதையை பின்பற்ற வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.